மற்றுமோர் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது காங்கிரஸ். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கிரிஷ் ஜோடங்கர், செல்வ பெருந்தகை, சூரஜ், நிவேதிக், ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 5 நபர்கள் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்புராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்புராமன், மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக காங்கிரஸ் சார்பில் 5 பேர் கொண்ட குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தற்போது நியமித்திருக்கிறார். இந்த குழு கிரிஷ் ஜோடங்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல தமிழ்நாடு மேலிட செயலாளர் சுராஜ் எக்டே, அதே போல நிவேதிக் ஆல்வா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். விஜய் ராகுல் காந்தி நட்பு பற்றி பேசி வந்தார்கள். அதாவது தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கும் என்று பல்வேறு ஆருடங்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்பொழுது இந்த 5 பேர் கொண்ட குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவுடன் காங்கிரஸ் தொடர்ந்து கூட்டணியில் நீடித்து வந்தாலுமே கூட ராஜேஷ்குமார், சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் தான் முதலில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என்று பல்வேறு முறை பேசி வந்தார். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் இதெல்லாம் உடனடியாக நாம் திமுக கூட்டணியில் தொடர்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற வகையில் தற்போது இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. கூட்டணியில் இனிமேல் அதிக தொகுதிகள் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று பேசி வந்த ராஜேஷ்குமாரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட 5 பேரை இணைத்து இந்த குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் தேவையற்ற சலசலப்புகளை நீக்குவதற்காகவும் உடனடியாக நாங்கள் அந்த கூட்டணியில் தான் தொடர்கிறோம், 2026 சட்டமன்ற தேர்தலை திமுகவுடன் தான் நாங்கள் எதிர்கொள்ளப் போகிறோம் என்று அறிவிக்கும் வகையில் முன்கூட்டியே இந்த குழுவானது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் தாவேக்காவுடன் நம் கூட்டணி அமைக்கலாம், விஜய் ராகுல் காந்தி நட்பு நமக்கு பலமாக இருக்கும் என்று பல்வேறு 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆலோசனை சொன்னதாகவும் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பூட்டு போடும் வகையிலும் இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. காங்கிரசாருக்கு ஏற்கனவே அந்த கூட்டணி குறித்து பேசுவதற்கு கட்டுப்பாடு என்பது கடந்த செயற்குழு கூட்டத்தில் போடப்பட்டிருந்தது. பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமை அறிவிக்கும் என்று சொல்லப்பட்டது. அதை நாம் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையிலே பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிந்து தற்பொழுது காங்கிரஸ் கமிட்டி திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை நியமித்திருக்கிறது. அந்த குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அதே போல மேலிட செயலாளர் சுராஜ் எக்டே, தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளராக கூடுதலாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவேதிக் ஆல்வா அவரும் தற்பொழுது குழுவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தொடர்ந்து பேசி அந்த கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார். உடனடியாக அவர்கள் திமுகவுடன் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்காக இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்த வாரம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வர இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தேவையற்ற சலசலப்பை நீக்குவதற்காக காங்கிரஸ் கமிட்டி உடனடியாக இந்த குழுவை நியமித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.